வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 258, போர் என்ற நச்சு என்பது தலைப்பு. உலக மக்கள் அனைவருமே உயர் வாழ்வை எய்த உள்ள தடை போர் என்ற நச்சு ஒன்றேயாகும். பல வகையாம் சீர்திருத்தம் மனித வாழ்வில் வேண்டும். பண்பாடும் தீமை தரும் பழக்க வழக்கங்கள் நலமளிக்கும் முறையினிலே நாம் மாற்ற வேண்டும். நாடனைத்தும் வாழ்க்கை நல கல்வி முறை வேண்டும். உலக சமாதானம் என்ற ஒன்றை அடைந்து விட்டால் ஒவ்வொன்றாய் மற்றதெல்லாம் எளிதில் பெறலாகும். இன்று உலகம் முழுவதும் வாழுகின்ற மனிதர் மகிழ்ச்சியான, மன நிறைவான, அமைதியான ஒரு உயர் வாழ்வை வாழ்வதற்கு தடையாக இருப்பது போர் என்ற விஷம் ஒன்றுதான். இந்த போரை ஒழிக்கணும்னா பல வகையில் சீர்திருத்தம் மனிதர்கள் வாழ்வில் தேவைப்படுகிறது. முதல்ல மனிதகுல பண்பாட்டை நாம் உயர்த்த வேண்டும். மிக சுருக்கமான ஒரு 2 ஒழுக்க பண்பாடு அருட்தந்தை கொடுத்திருப்பார் அல்லவா? ஒவ்வொரு மனிதரும் அந்த 2 ஒழுக்க பண்பாட்டை பின்பற்றினாலே உலகில் சமாதானம் வந்துவிடும். அதே போல தீமை தரக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ பல காலமாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அத்தனையையும் நலம் தரும் வகையில் மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் வாழும் மக்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை நல கல்வி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். எது வாழ்க்கை நல கல்வி முறை? என்னுடைய வாழ்க்கையை நான் செம்மையாக வாழ வேண்டுமானால், யார் ஒருவருக்கும் துன்பம் தராமல் வாழ வேண்டுமானால், அதற்கு அடிப்படையாக என்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி என் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக்க சில பயிற்சி முறைகள் தேவை. அதுதான் வாழ்க்கை நல கல்வி முறை என்று சொல்லப்படுவது. அதை அனைத்து மக்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். எப்படி செய்வது என்று மலைத்து விட வேண்டாம். உலக சமாதானம் என்ற ஒன்றை அறிஞர்கள் கூடி செயல்படுத்திவிட்டால் அதன் கீழ் பண்பாடு, தீமை தரும் பழக்கங்களை மாற்றுவது, வாழ்க்கை நல கல்வியை அறிமுகப்படுத்துவது என்ற அனைத்தும் சுலபமாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.